Good morning to all students. Today, 7th standard, second term, English subject, 2 units only, your content page. So, your memory poem, providing only second unit, Wandering Singers. Wandering Singers, wandering means நாடோடி, wander, நாடோடி பாடகர்கள். ஓகேவா? So, first of all, I explained your content page. First unit, Adventure of Don Quixote, the poem of adventure, Alice in Wonderland. The first unit fully சம்திங் அட்வென்ச்சர்ஸ், ஒரு வீர செயல் அந்த சம்மந்தப்பட்டதை ஃபர்ஸ்ட் யூனிட். ப்ரோஸு, போயமு அண்ட் சப்ளிமெண்ட்ரி, இது எல்லாமே வந்து ஒரு வீர செயல் சம்மந்தப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் யூனிட். அண்ட் செகண்ட் யூனிட் வந்து எதை பற்றி அப்படின்னா, த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர், வாண்டரிங் சிங்கர்ஸ், நாடோடிகள். இந்த ஸ்டோன் கார்வர்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, நயா அதுவும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது செகண்ட் யூனிட் ஃபுல்லுமே ஏதாவது ஒரு கலையை பற்றி, 63 கலை இருக்குல்ல, ஸோ அது கலைஞர்கள் பற்றி. அது பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், ஓவிய கலைஞர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சிற்பியாக இருக்கலாம், மொத்தத்தில் கலை. சரியா, கலைகளை பற்றி. ஸோ 63 கலைகள்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட மெமரி போயம் செகண்ட் யூனிட்ல தான் உன்னோட மெமரி போயம் இருக்கு. ஸோ டாபிக் வாண்டரிங் சிங்கர்ஸ். இது எழுதுனவர் யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு, நைட்டிங்கேல் இந்தியான்னு சொல்லுவோம். Sarojini Naidu was a famous Indian poet and a major freedom fighter. He was given a sobriquet Bharat Kokila. ஸோ அதாவது the Nightingale of India அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அக்கௌண்ட் ஆஃப் ஹேர் பியூட்டிஃபுல் போயம்ஸ் அண்ட் சாங்ஸ். பியூட்டிஃபுல் போயம் சாங்ஸ் பாடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து வானம்பாடி, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இவருக்கு வந்துட்டு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ சரோஜினி நாயுடு, வாண்டரிங் சிங்கர்ஸ். ஸோ அங்கே பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாரு. இந்த ஹார்மோனி பெட்டி, இந்த பக்கம் பாரு ஒரு மிருதங்கம். உங்களுக்கே தெரியும் நாடோடி பாடல்கள். தெருக்கூத்தெல்லாம் பார்த்துருக்கிறியா? எங்கள் ஊர் திருவிழானா தெருக்கூத்து போடுவாங்க, நைட்டு ஃபுல்லும் நான் உட்காந்து பார்ப்பேன். ஸோ அதில் பாரு, இப்போவெல்லாம் வந்து இப்போ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், இப்போ இந்த சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க, சம்திங் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு தெருக்கூத்தா இருக்கட்டுமே, ஒரே டேக்கு தான். இந்த டயலாக் டெலிவரி ஒரே டேக்கில் தான் எடுப்பாங்க. ஐயோ ஸ்டக் ஆயிருச்சு, இதை தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க வர ஒரு மிருதங்க இருக்க, ஒரே ஒரு தவேலா அப்படின்றக்கும் அந்த சவுண்டு எல்லாம் மைக் அவ்வளோ கேட்கும். அதே மாதிரி தெருக்கூத்தில் பண்ணுறவங்களுடைய வாய்ஸ் அவ்வளோ டெப்த், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏற்ற இறக்கமெல்லாம் அழகாக பண்ணுவாங்க. அவனுடைய கலை, அவங்களாம் கலைஞர்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நாடோடி பாடகர்கள் அப்படின்னா ஒரு மிருதங்க இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பாட்டு பாடுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு மக்கள் எங்கே அதிக நடமாட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் பாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக. ஏதோ பாடினாங்க அப்படின்னா 5 10 அந்த மாதிரி காசு கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க பொழப்பு நடத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வீடுகள் கிடையாது. இருக்கிற இடம் எல்லாமே யாதும் ஊரே யாவரும் கேளீர், கனியின் போங்கன்ற சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா இடமும் அவங்க ஊர் தான், எல்லா வீடுமே அவங்க வீடு. அதுக்குன்னு அவங்க வீட்டில் வந்து படுத்துக்க மாட்டாங்க. ஒரு திண்ணையாக இருந்தால் கூட அங்கங்கே அப்படி படுத்துப்பாங்க. சரி, நாடோடி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது. நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்குது, சாப்பாடு எல்லாம் வேலைக்கு வருது, நம்மளாம் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் அவங்களாம் உண்மையிலுமே அவங்களும் புண்ணியம் செஞ்சுக்கிறீங்க தான். பட் அவங்களுடைய கஷ்டம் இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாண்டரிங் சிங், நாடோடி பாடகர்கள், அவங்கள பற்றி வந்து அந்த சரோஜினி நாயுடு எழுதிக்கிறாங்க. அவங்களோட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஸோ பாரு இந்த பியானோ வாசிப்பாங்க. ஸோ அவங்க எப்படி, வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட். வாண்டர்னா நாடோடி, ஃபீட்னா பாதங்கள். வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்டு, எங்கே விண்டுனா காத்து, வாய்ஸ்னா குரல். காத்தோட குரல் எங்கெங்கெல்லாம் கேட்குதோ அங்கெல்லாம் எங்களுடைய பாதங்கள் இருக்கும். இந்த இடத்துல மக்கள் எங்கே நடமாட்டோம், இந்த காத்து எங்கே வேணாலும் நாங்கள் போவோம் வருவோம். த்ரோ எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட், எங்களுடைய குரல்கள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள எல்லாம் கேட்கும், ஸ்ட்ரீட்டு தெருவு எல்லாமே கேட்கும், எங்கே வேணாலும் கேட்கும். வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரோம். லூட்ஸ்னா புல்லாங்குழல், எங்களுடைய ஃப்ளூட், எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த புல்லாங்குழல் வாசிக்கிறது வந்துட்டு
என்னுடைய ஹேண்டில் இருக்கிற வரைக்கும் அது எங்கே வேணாலுமே அந்த ரோமிங் வந்து அது ஆகும். ஆல் மென் ஆர் அவர் கைண்டட், எல்லாருமே வந்து எங்களுடைய உறவுக்காரங்க தான். த வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம், எல்லாருமே வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் தான், எங்களுடைய ஹோம் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அஞ்சா வந்துட்டு என்னது, காத்து எங்கெங்கெல்லாம் குரல் போகுதோ அங்கே எல்லாமே எங்களுடைய பாதங்கள் இருக்கும். எங்களுடைய வாய்ஸ் தெரு முனையிலையும் கேட்கும், காட்டு பகுதியிலையும் கேட்கும், எல்லா இடத்துலையுமே கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய ஃப்ளூட்ஸ், எங்களுடைய லூட்ஸ் இஸ் அவர் ஹேண்ட், எங்களுடைய கைகள் இருந்து அந்த இது வந்து எங்க வேணாலும் கேட்கும், ரோமிங் ஆகும். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுடைய எங்கள் இல்லம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாஞ்சா. செகண்ட் ஸ்டாஞ்சா பாரு, அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூஸ் லஸ்டர் இஸ் செட். என்னது, ஒரு நகரமா இருக்கட்டும், சிட்டிஸ்னா நகரம், சரியா, அதெல்லாமே வந்து எங்களுடைய பாடங்கள்லாம் எப்படி எதை ஓரியன்டா, த லாஃபர் அண்ட் பியூட்டி ஆஃப் உமன் லாங் டெட். ஸோ பழங்காலத்துல வாழ்ந்த பெண்கள் அவங்களுடைய சிரிப்புகள் சம்பந்தப்பட்டது இருக்கும். ஹிஸ்டோரிக்கலை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் எங்களுடைய பழங்காலத்து தெருக்கூத்தெல்லாம் பாரு, கதைகள் தான் சொல்லுவாங்க, பழங்காலத்து கதைகள், கர்ணம், மகாபாரதம், ராமாயணம், அப்புறமேட்டு வள்ளி திருமணம், ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த கதைகள்ல வர்றது எல்லாமே என்னது, அரசன் வருவான், அரசன் வந்து வாள் கண்டிப்பா இருக்கும். த ஸ்வாட் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ், த க்ரோன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ். என்னது, என்னுடைய பழைய மணி மகுடங்கள், அந்த கிங்ல தான் மணி மகுடம், அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்வாடு, அதுக்கப்புறமேட்டு அவருடைய ட்ரெஸ், அதை பத்தி எங்களுடைய இது இருக்கும். சரியா, எங்களுடைய பாடல்கள் யார் யாரை பத்தி எல்லாம் இருக்கும் பாரு. அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூஸ் லஸ்டர் இஸ் செட், த லாஃபர் ஆஃப் பியூட்டி ஆஃப் உமன் லாங் டெட். என்னது, பழங்காலத்துல வாழ்ந்த பெண்களை பத்தி இருக்கும், என்னுடைய சிரிப்புகள் பத்தி இருக்கும். ஸ்வாடு, வாள்களை பத்தி இருக்கும். ஓல்டு பேட்டில்ஸ், போர்ல உபயோகம் பண்ண வாள்களை பத்தி இருக்கும். ஓல்டு கிங்ஸ், அந்த மணி மகுடம் இருக்கு பத்தியா, மணி மகுடம், அதை பத்தி இருக்கலாம். அண்ட் ஹாப்பி அண்ட் சிம்பிள் அண்ட் சாரோஃபுல் திங்ஸ், மகிழ்ச்சி இருக்கலாம், ஹாப்பி இருக்கலாம், துயரம், எது வேணாலும் எங்களுடைய பாடல்கள் அதை வந்து அதோட சென்ஸ், அந்த சென்ஸ், நம்ம ஏதாவது துக்கமா இருந்தாலும் ஒரு இளையராஜா சாங்ஸை கேட்டாலும் நம்ம அப்படியே அப்படியே மெல்ட் ஆயிடுவோம். ஹாப்பி மூமெண்டா இருந்தால் ஹாப்பி மூமெண்டான ஒரு சாங்ஸை கேட்போம். ஸோ சாங்ஸ் வந்துட்டு எல்லாத்துலையும் நம்மளோட சென்ஸை வந்து ஈஸியாக டச் பண்ற ஒரு வெப்பன்ஸ் தான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றோம், அவருடைய பாடல்கள் சொல்றாங்க. அது பிறகு தேர்ட் ஸ்டேஜ் பாரு, வாட் ஹோப் ஷல் வி கேதர். எங்களுடைய என்னது, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களால எதையுமே பண்ண முடியும். வாட் ட்ரீம் ஷல் வி சோ, என்னது, எந்த ஒரு கனவுகளையும் எங்களால விதைக்க முடியும். வாட் ஹோப் ஷல் வி கேதர், வாட் ஹோப் ஷல் வி கேதர்னா எங்களால எந்த நம்பிக்கையும் திரட்ட முடியும். வாட் ட்ரீம் ஷல் வி சோ அப்படின்னா எந்த விதைகளையும் எங்களால வந்துட்டு விதைக்க முடியும். Where the wind calls our wandering footsteps we go. எங்கெல்லாம் வந்து காத்து வந்து எங்களை கூப்பிடுதோ அங்கெல்லாம் எங்களுடைய பாதங்கள் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நோ லவ் பிட்ஸ் ஆஃப் டாரி, நோ லவ் த டாரி, எங்கள் அன்புக்கு வந்து நோ ஜாய் பிட்ஸ் அஸ் வெயிட். எது, எங்கள் அன்பு வந்து யாருக்காகவும் வந்து தாமதிக்காது. கம்பல்சரி வந்து அது பகைவனாகட்டும், திருடனாகட்டும், வில்லனா இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்கள் அன்பு வந்துட்டு போய் சேரும். அன்பு இல்லாம இருக்காது. த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். என்னுடைய காற்றின் குரல் வந்துட்டு எங்க இருக்குதோ அதுதான் வந்து எங்களுடைய விதியின் குரல். சரியா, ஸோ நாங்க எப்பவுமே வந்துட்டு வானம்பாடிகளாவே இருப்போம், எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா, வாண்டரிங் சிங்கர்ஸ் பாரு, நான் படிக்கிறேன் பாரு. வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ், வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ் அவர் வாண்டரிங் ஃபீட், த்ரோ எகோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எகோயிங் ஸ்ட்ரீட், வித் லூட்ஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் எவர் சிங்கிங் வி ரோம், ஆல் மென் ஆர் அவர் கைண்டட், த வேர்ல்ட் இஸ் அவர் ஹோம், அவர் லேஸ் ஆர் ஆஃப் சிட்டிஸ் ஹூஸ் லஸ்டர் இஸ் செட், the laughter and beauty of women long dead, the sword of old battles, the crown of old kings. ஓல்டு மணிமகன்கள், அது மட்டும் ஓல்டு வாழ சொல்றாங்க. and happy and simple and sorrowful things, what hope shall we gather, what dreams shall we sow, where the wind calls our wandering footsteps we go, no love which as tarry, no joy which as wait, the voice of the wind is the voice of our fat.
ஸோ சரோஜினி நாயுடு, திஸ் இஸ் யுவர் மெமரி poem. ஃபஸ்ட்டு 4 லைன் வந்துட்டு இப்போ நல்லா ரீட் அண்ட் ரைட் பண்ணு. ஃபஸ்ட்டு 4 லைன் மட்டும், ஓகேவா? அப்புறம் 1 by 1 பார்த்துக்கலாம். மொத்தமே 3 ஸ்டான்ஸா தான் உன்னோட மெமரி poem. ஃபஸ்ட்டு 4 லைன் மட்டும் இப்போ மெமரி பண்ணிக்கோ. அதையவே வந்து ஃபஸ்ட்டு 4 லைனும் எழுது. உனக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 லைன் ரைட் பண்ணிவிட்டு ஒரு பசில்ஸ் கொடுக்குறேன், சரியா? ஒரு பசில்ஸ் வருதா, இந்த பசில்ஸ் கொடுக்குறேன். இதில் என்னன்னா இந்த நாடோடிகள் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இந்த லெட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா இதே மாதிரியே கட்டம் போட்டு அதே மாதிரியே லெட்டர்ஸை எழுதி அதே மாதிரி என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரவுண்ட் பண்ணி அப்படியே இமேஜ் பண்ணுற. எங்கடா எனக்கு இமேஜ் இல்லைன்னு நினைக்காத. இதை அப்படியே வந்துட்டு எத்தனை கட்டம் இருக்குதோ அத்தனை கட்டம் போட்டு என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குதோ அந்த லெட்டர்ஸ் அப்படியே போட்டு அழகாக எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னென்னலாம் வந்து ரவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுவே சைட்லேயே பாரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீ ரவுண்ட் பண்ணுற பசில்ஸ், ஓகேவா? இது மட்டும் அதுக்கப்புறமேட்டு 4 லைன் வந்துட்டு மெமரி பண்ணிக்கோ, ரீட் அண்ட் ரைட். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து யூனிட் 1ஓட ப்ரோஸ் பார்ப்போம்.